Hey lovelies, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மீஷோவில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்ல போகிறேன் எப்படி நீங்கள் மீஷோவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் எல்லாருக்குமே மீஷோ பற்றி இந்த டைமில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். மீஷோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 ரீசெல்லிங் ஆப். இந்த ஆப் மூலமா நீங்க ரீசெல் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ரீசெல்லிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க வித்துட்டு இருக்கிற பொருளை நம்ம வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறது தான் ரீசெல்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சாரி வித்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து நீங்க வாங்கி வேற ஒரு கஸ்டமருக்கு நீங்க விற்கிறீங்கன்னா நீங்க ஒரு ரீசெல்லர், நான் வந்து செல்லர். இதான் இப்போ வந்து மீஷோ ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிற அந்த லிங்க் கிளிக் பண்ணி மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் த ஆப் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ளூ கலர் கோட் மாதிரி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு க்ரோம் ப்ரௌசரில் ரீடைரக்ட் ஆகி அதுக்கு பிறகு மீஷோ இன்ஸ்டால் பேஜ்க்கு வரும். அதை இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா மீஷோ வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஜெண்டர் கொடுத்துக்கோங்க, மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் அப். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஃபார் யூ கலெக்ஷன் ஆர்டர் ஹெல்ப்னு சொல்லிட்டு இருக்கும். ரைட் சைடில் லாஸ்ட்டில் வந்துட்டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வர மாதிரி இருக்கிற மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணால் போதும். ஸோ அந்த சிம் உங்களோட மொபைலில் இருந்ததுன்னா அதுவே ஆட்டோ வெரிஃபிகேஷன் பண்ணிடும். அண்ட் அந்த ஓடிபி வர மாதிரி இருக்கிற ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிட்ட பிறகு வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெஃபரல் கோடு என்டர் பண்ணிக்கலாம். ரெஃபரல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி ஸ்பின் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு கீழே வந்து என்டர் ரெஃபரல் கோடுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மை ரெஃபரல் கோடு நான் கொடுத்துருப்பேன். அந்த கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன்லேயும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரெஃபரல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா DKMVRHT276. ஓகேங்களா. இந்த ரெஃபரல் கோட் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களோட முதல் ஆர்டரில் நீங்கள் 100 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து பெறலாம். ஸோ அந்த ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சைன் அப் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட கஸ்டமர் ஆர் உங்களோட கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு சாரீ அனுப்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சாரீ செக்ஷன் போயிட்டு இப்போ வந்து ஃபில்டருக்குள்ளே போயிட்டு ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் அண்ட் அபவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் ட்ரஸ்டட் கொடுத்துக்கோங்க. இது ஒரு புது ஆப்ஷன். மீஷோ வந்து ட்ரஸ்ட் பண்ணது கண்டிப்பாக அது நல்ல குவாலிட்டியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் சப்போஸ் லோ டு ஹை வேணும்னா அது கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு 250 வருது. நான் நார்மலாக இருந்த அந்த மோஸ்ட் பாப்புலர் அதுவே கொடுத்துட்றேன். இப்போ வந்து நமக்கு 4 ஸ்டாருக்கு மேலே இருக்கிறது இல்லைனா ட்ரஸ்டட் அதெல்லாம் தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நீங்கள் உங்களோட கஸ்டமர் கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஷேர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு போயிடும். அடுத்த ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் காப்பி ஆகும். சரிங்களா. ஸோ சேஃபாக டெலிவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ வந்து அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் தான் வந்து அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ பனாரசி சில்க் சாரியோட ஃபேப்ரிக் வந்து பனாரசி சில்க், ப்ளவுஸ் வந்துட்டு ரன்னிங் ப்ளவுஸ், அப்புறம் பனாரசி சில்க் ஜாக்வாட் பிரிண்ட், அப்புறம் வந்து சிங்கிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ், சாரிக்கு எவ்வளோ லென்த் இருக்குது, ப்ளவுஸோட லென்த் சைஸ் என்ன எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதை பார்க்குறாங்க உங்களோட கஸ்டமர். ஓகேங்களா. பார்த்துட்டு எனக்கு வந்து ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நீங்கள் மார்ஜின் செட் பண்ணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 704 ரூபா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ மார்ஜின் போட்டு விற்கிறீங்களோ அதான் உங்களோட கமிஷன், அதான் உங்களோட ஏர்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து லுக்காக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குது. பிளாக் வித் ஒயிட் காம்போவில் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ மேபி நீங்கள் ஒரு 820 or 850 அது இருக்கும் கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 100 rupees வைக்கலாம், 50 rupees வைக்கலாம், இல்லை 150 rupees வைக்கலாம். டோட்டலி உங்களோட விருப்பம் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை 800 rupees அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அட்ரஸ் வாங்கிக்கணும். சரிங்களா. அட்ரஸ் வந்து கேட்டு வாங்கிட்டு அதை எப்படி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும் இல்லைங்களா, ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ செக் அவுட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவங்கக்கிட்ட வந்து ஆன்லைன் பேமெண்ட்டா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி சொன்னால் உங்களுக்கு இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க.
இப்போ எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் கஸ்டமர் கிட்டேருந்து அப்படிங்கிறது வருது. இதில் தான் நம்ம மார்ஜினும் சேர்த்து வந்து இதில் வந்து போடணும். ஸோ நான் சொன்ன மாதிரி 800 நான் சொன்னேன் கஸ்டமர்கிட்ட. ஸோ அந்த 800 rupees நான் போட்டுடுறேன். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வந்துட்டு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், என்னோட கமிஷன், என்னோட ஏர்னிங், என்னோட மார்ஜின் வந்து காட்டுது 96 rupees. ஸோ அதுதான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு 704 ரூபா தான் அந்த சாரியோட ப்ரைஸ். 96 ரூபாய் எனக்கு வந்து அந்த சாரீ விற்கிறதுனால எனக்கு கிடைக்கிற கமிஷன். ஸோ அட்ரஸ் எழுதிக்கோங்க. அட்ரஸ் எழுதிட்டு சூஸ் பண்ணிட்ட பிறகு பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் ஆகிடும். சிம்பிளாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த எஸ்டிமேட்டட் டெலிவரி போட்டிருக்காங்களோ அதுக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ 4 ஏப்ரல்னா 4 ஏப்ரல் வரும், இல்லைனா அதுக்கு முன்னாடியே வந்துடும். அது ரிசீவ் ஆனதும் அவங்களுக்கு எப்போ ரிசீவ் ஆச்சோ கஸ்டமருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஏப்ரல் ரிசீவ் ஆச்சுன்னா அதுலேருந்து அடுத்த 7 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வெயிட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஃபால்ட் இருக்குது, அவங்க கஸ்டமருக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 day ரிட்டர்ன் பீரியட் இருக்குது. அந்த 7 dayக்குள்ளே உங்களோட கஸ்டமர் வந்து அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டேமேஜும் இல்லை, சைஸ் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கமிஷன் வச்ச 96 ரூபாய் அந்த மார்ஜின் வந்து உங்களுக்கு 7 நாள் கழிச்சு வர செவ்வாய்க்கிழமை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அனுப்பி விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு மேக்கப் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் அனுப்பலாம். ஒருத்தருக்கு சாரீ பிடிக்குன்னா சாரீ அனுப்பலாம். ஒருத்தவங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் பிடிக்குன்னா அது மாதிரி அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து பர்சனலைஸ்டாக அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பிடிக்கும், அதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துடும். ஸோ உங்களுக்கு மீஷோவில் எப்படிலாம் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.